ஸோ வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹரிஷா வேர்ல்டு. ஸோ இனி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி பிளாக்னு ஒரு கேம் இருக்குது. அது வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு 1.5 MB தான். வந்து நல்லாவே இருக்கும் கைஸ். கிராஃபிக்ஸை பற்றி சொல்ல நான் விரும்பலை. இருந்தாலும் 1.5 MBக்கு ஒரு டீசெண்டான கேமு. அதாவது நம்மளால் ஒரு ஜாப் பண்ண முடியும். அந்த ஒரு ஜாபும் வந்து நம்ம வந்து வேலை பண்ணணும், அவ்வளோதான் கைஸ் இந்த கேமு. அதாவது மேலே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த காரு, ஃபயர் ட்ரக்கு எல்லாமே, அது வந்து அந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபயர் ட்ரக்கும் போலீஸ் ஜாபும் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறோம். ஃபயர் ட்ரக்குக்கு வந்து நம்ம வந்து இப்படி கிளிக் பண்ணோன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஓகே. இப்போ வந்து நம்ம நடந்து போனோம்னா லேட் ஆகும். பக்கத்தில் இங்கே எல்லோ கலர் கார் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். இங்கே தான் இருக்குது. ஓகே. எதுக்கும் தெரியணும் கீஸ், நம்மளுக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது. மேப் இருந்திருக்கலாம், மேப் இல்லை. அதனால் நம்ம வந்து இப்படி கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், போகலாம். ஐயோ, நல்லா சகணும். என்னைய மாதிரியே இங்கே ஒரு கார் இருக்குது. ஓகே, எல்லாம் இந்த சிட்டியில் ஒரே மாதிரி தான் கார் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படியே ட்ரிஃப்ட்டு போட்டு போகலாம். இது ட்ரிஃப்டாக என்னன்னா தெரியல கைஸ். ஓகே, வந்தாச்சு. ஃபயர் இன்ஜின்னு இடித்து இறங்குற. ஓகே, வந்தாச்சு. என்ன அது நடுவில் காம்பஸ் மாதிரி இருக்குது. கிளிக் பண்ண என்ன ஆகும்? தண்ணி வருது கைஸ். அணைக்கிறதுக்கு. இப்போ வந்து இவங்க ஏரோ மார்க் காட்டுற இடத்துக்கு நம்ம போனால் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, போய் தண்ணி அணைக்கணும் கைஸ், அவ்வளோதான் கைஸ். அது வந்து நான் வந்து போயிட்டு பார்க்குறேன். அப்பாடா கைஸ், வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு வந்தோம். யார் மேலேயும் இடிக்கலாம், எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் வந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு நல்ல இந்த நாட்டோட குடிமகன்றதுனால சுற்றி தான் வருவேன். அப்போல்லாம் வேலிக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். உடச்சிட்டு போகிற பழக்கம்லாம் நம்மளுக்கு இல்லை. ஸோ நெருப்பு மேலே தான் பண்ணணுமா என்னன்னு தெரில. ஸோ நான் வந்து அதனால் கரெக்டாக வச்சுக்கிறேன். அது வந்து அந்த வாட்டர் லான்ச்சரை என்னமோ அந்த பைப்பை கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து மேலே அந்த க்ரீன் கலரில் இருக்குது, அது கம்மியாகணும். அதுதான் நம்ம வேலை. அதை வரைக்கும் அதை கிளிக் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் டைம் ஆகும். இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். என்னடா டென்ஷனாக கிடப்பான்னு பார்க்காதீங்க. போன தடவை இந்த ஹைட் ஆன்லைன் வீடியோ போட்டதுக்கே டப்புன்னு இது வந்து ஒரு 266 அந்த அளவுக்குலாம் வியூஸ் போயிடுச்சு. கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் போயிடுச்சு. ஓகே, அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டட். ஓகே, அந்த மாதிரி வியூஸ் அவ்வளோ போயும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒன்று தான் கைஸ் வந்திருக்கு. என்னடா பண்ணுறது? சரி, ஓகே, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா? அது வந்து உங்கள் விருப்பம். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா, போலீஸ் ஜாபுக்கு போகிறோம். இப்போ வந்து இவங்க சொல்லுவோம். சரி, பின்னாடி போயிடுச்சு. கொஞ்சம் பின்னாடி. ஆஹா, கொஞ்சோண்டு முன்னாடி. ரொம்ப பின்னாடி வந்துடுச்சு. கொஞ்சம் முன்னாடி அதில் தானே கைஸ் நிற்கிறோம். போய் நின்னாச்சு. முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இறங்கிட வேண்டியதான். ஓகே. என்ன கைஸ், சூப்பர்மேன் மாதிரி எவ்வளோ நடந்து போயிட்டுருக்கான். சரி, ஓகே. இப்போ தான் பொறுமையாக வரேன். ஓகே, வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, போலீஸ். என்னடா அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம வந்து போலீஸ் தான் போகிறோம். ஏன்னா ஒரு திருட்டு பையன் இருப்பான், அவனை பிடிக்கிறதுனா நிறையா போலீஸ்காரு, அதுக்கப்புறம் போலீஸ் வண்டியெலாம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எப்படியும் பைக்கு தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கார் சூட் ஆகாது, பைக்கு தான். ஸோ அங்கே போயிடுவோமா? இருங்க. இப்போ நான் எங்கேஜ் முடிஞ்சு போச்சு. நான் தான் சொன்னேன்ல, போன வீடியோவில் ஸ்டோரேஜ் தான் எனக்கு பிரச்சனை. சரின்ட்டு நான் வந்து போலீஸ் ஜாபுக்கு வந்துட்டு வண்டி எடுத்துட்டேன். சொன்ன மாதிரி எடுப்போம். சரி, வாங்க போகலாம்.
ஐயோ சரி கைஸ், லைட்டாக வந்து கண்ணு தெரில, பிரச்சனை இல்லை. அந்த பிரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதுனால அப்படியே போய் ஒரு யூட்டனை போட்டு திருட்டு போய் அங்கே தாங்க கைஸ் இருக்கான், அவனை பிடிச்சிடலாம். வாங்க போகலாம். போட ஸ்பீடாக போடா போயாச்சு கைஸ், போட அவனை. இந்த இங்கே தான் கைஸ் இருக்கான், அவன் வெறித்தனமாக திரும்பிட்டு இருக்கான். என்னத்தை திருடுறான்னு தெரில, சாராயத்தை திருடுறவனை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ முட்டி வர பொறுமையாக போகிறேனே. போட சாராயத்தை திருடிட்டு கைஸ் சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம இப்போ தான் கைஸ் பார்க்குறோம். அவனை அதாவது அவனுக்கு பின்னாடி போகக்கூடாது, அவன் முன்னாடி போய் அவனை வளைச்சி பிடிக்கணும். அதுதான் நம்ம பிரச்சனை, அதுதான் விஷயம். அதுதான் அவன் மாட்டிக்கிட்டான். வண்டிக்கிட்ட போய் நின்று அதுதான் அவன் மாட்டிக்கிட்டாச்சு கைஸ், ஓடிட்டான். அவனை என்ன பண்ணுறோன்னா அவனை போய் இடிக்கணும்னு நினைக்கிறேன். போய் இடித்து வைப்போம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவோம். வாங்க போகலாம். இந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே வந்து இறக்கி விட்றலாம் அவனை, நீங்கள் காட்டுறது தான். அவ்வளோதான், அப்ஜெக்டிவே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக நம்ம வேலையை செய்து முடித்து விட்டோம். இதே மாதிரியே மேலே நிறையா இருக்குது, ஃபார்மிங்கு, அதுக்கப்புறம் குப்பையை போய் கொட்டுற ட்ரக்கெல்லாம் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் ஒவ்வொன்றா செய்யலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கார் எடுக்க போகிறோம். சூப்பரான ஸ்போர்ட்ஸ் கார், ஸ்பீடாக போகிற காரு. உண்மையிலேயே நல்லா ஸ்பீடாக எங்கேயும் போச்சு, அது உண்மையை சொல்ல போகணுன்னா. இப்போ வந்து வேறு என்னோட டிஸ்டன்ஸாக மன்னிச்சுக்கோங்க சார், கோச்சிக்காதீங்க. ஒரு அவசரத்தில் போயிட்டுருக்கேன், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரில. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கேயோ போய் இடித்து அவன் எந்த சைடு திருப்பி விட்றாங்களோ அந்த சைடு போயிடுவோம் நம்ம. அவ்வளோதான், ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் அதிகமாக வரத்துக்கு SD கார்டு வாங்கணும். சரி ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பை.